ஊடகவியலாளர் சந்திப்பினுடைய பிரதான நோக்கம் தமிழ் தேசிய கூட்டமைப்பினுடைய ஊடக பேச்சாளரும் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினருமான திரு சுமந்திரன் அவர்கள் சிங்கள ஊடகம் ஒன்றுக்கு வழங்கிய பேட்டியிலே செவ்வியிலே தெரிவித்த கருத்துக்கள் சம்பந்தமாக பல அதிர்வலைகள் ஏற்பட்டிருக்கின்றன. ஆனால் எங்களை பொறுத்தளவிலே ஒன்றை தெளிவாக சொல்ல முடியும். திரு சுமந்திரனுடைய இந்த நடவடிக்கை என்பது அவர் தொடர்ச்சியாக ஒரே விடயத்திலே தான் நிற்கிறார். ஆகவே புதிதாக ஒன்றும் சொல்லவில்லை. ஆனால் மீண்டும் மீண்டும் தமிழீழ தேசிய விடுதலை போராட்டத்தை கொச்சப்படுத்தக்கூடிய விதத்திலே விடுதலை போராட்டம் என்பது தவறு என்ற ஒரு விடயத்திலே அவர் கருத்து கூறியதுதான் எல்லோருக்கும் மிகுந்த ஒரு கோபத்தையும் விசனத்தையும் ஏற்படுத்தியது. தமிழீழ தேசிய விடுதலை போராட்டம் இலங்கை தீவிலே மாறி மாறி ஆட்சிக்கு வந்த சிங்கள பேரினவாத தலைவர்கள் தமிழ் மக்களுடைய பிரச்சனைகளுக்கு தமிழ் தலைவர்களுடன் ஒப்பந்தங்கள் செய்து கிழித்து வீசி ஏமாற்றி நடைபெற்ற அஹிம்சை போராட்டங்கள் தோல்வியடைந்து தமிழ் மக்கள் மீது இனப்படுகொலை மிகப்பெரிய அளவிலே கட்டவிழ்த்து விடப்பட்ட சூழ்நிலையிலே தான் தமிழ் இளைஞர்கள் பல்லாயிரக்கணக்கிலே இளைஞர்களும் யுவதிகளும் ஆயுதங்களை ஏந்தினார்கள். இந்தியாவிலே ஆயுத பயிற்சிகளை நாங்கள் பெற்றோம். அதே போல மிகப்பெரிய அளவிலே போராட்டங்கள் முன்னெடுக்கப்பட்டன. பல இயக்கங்கள் சேர்ந்து எடுத்த போராட்ட முன்னெடுப்பு இறுதியிலே தமிழீழ விடுதலை புலிகள் தலைமை தாங்கி அந்த போராட்டத்தை நடத்துகின்ற அளவுக்கு சர்வதேசம் பார்த்து வியக்குகின்ற வகையிலே ஒரு போராட்டம் நடைபெற்றது. அந்த தேசிய விடுதலை போராட்டத்திலே சரிபிழைகளை கூறுவது என்பது ஒரு புறம் இருக்க, இல்லை நான் போராட்டத்தை ஏற்றுக்கொள்ளவில்லை, இதை ஏற்றுக்கொள்ள மாட்டேன் என்று கூறுகின்றதெல்லாம் மிகவும் ஒரு பாரதூரமான விடயம். நாங்கள் திரு சுமந்திரன் அவர்களுக்கு அரசியல் சொல்லிக் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. வேண்டுமென்றால் தமிழரசு கட்சி 1949 ஆண்டு டிசம்பர் மாதம் 18ஆம் தேதி ஆரம்பிக்கப்பட்டது. அதிலிருந்து தமிழரசு கட்சியினுடைய வரலாறு கூட அவருக்கு தெரியவில்லை என்பதுதான் உண்மையாக இருக்கிறது. அதை விட அதன் பின்னர் தமிழர் விடுதலை கூட்டணியாக மாறி தமிழர் விடுதலை கூட்டணி என்பது பின்னர் தமிழ் 4 கட்சிகள் இணைந்து தமிழ் தேசிய கூட்டமைப்பாக 2001ஆம் ஆண்டு அக்டோபர் மாதம் ஆரம்பிக்கப்பட்டு 2001ஆம் ஆண்டு டிசம்பர் 5ஆம் தேதி தேர்தலை சந்தித்தது. அதைத் தொடர்ந்து தமிழ் தேசிய தலைவர் மீது பிரபாரனை தமிழ் தேசிய கூட்டமைப்பினுடைய தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்கள் 15 பாராளுமன்ற உறுப்பினர்களே தலைவர் சிவசங்கரமையா அவர்கள் சுயநலம் காரணமாக கலந்து கொண்டதிலே ஏனைய 14 பேரும் அதிலே பாராளுமன்ற உறுப்பினராக இல்லாத டிபிஆருடைய தலைவர் சுரேஷ் உட்பட 15 பேர் கலந்து கொண்டது. இதெல்லாம் வரலாம். ஆகவே கடந்த காலங்களிலே இந்த போராட்டத்திலே நாங்கள் விலாபாரியாகவும் சொல்ல முடியும். 72ஆம் ஆண்டு இலங்கை குடியரசு அரசியல் ஜாப்புக்கு எதிராக இளைஞர்களுடைய போராட்டங்கள் தீவிரமடைந்த பொழுது, குறிப்பாக துரோகி என்று அடையாளம் காட்டப்பட்ட யாழ்ப்பாண மேயராக இருந்த அல்ஃபிரட் துரைப்பாவினுடைய இறுதிச் சடங்கிலேயோ அல்லது அவருடைய படுகொலையோ எந்த தமிழ் தலைவர்களும் கண்டிக்கவில்லை. இதே போல 81ஆம் ஆண்டு மாவட்ட அமைச்சு சபை தேர்தல் நடைபெற்ற பொழுது ஐக்கிய தேசிய கட்சியினுடைய பிரதான வேட்பாளராக போட்டியிட்ட தியாகராஜா அவர்கள் கொல்லப்பட்ட பொழுது கூட இதே நிலைமை தான். ஆகவே தமிழ் இளைஞர்களுடைய ஆயுத போராட்டத்தை தமிழ் தலைவர்கள் ஆதரித்தார்கள் என்பது உலகறிந்த உண்மை. முதலாவது தன்னுடைய சயனேட்டை அருந்தி மாவீரனான தியாகி சிவகுமாரனுடைய இறுதிக்கிரியைகள் 1974ஆம் ஆண்டு 5ஆம் தேதி ஜூன் மாதம் 5ஆம் தேதி அவர் வீரமரணம் அடைந்தார். 7ஆம் தேதி அவருடைய இறுதிக்கிரியைகள் குரும்புராய் வேம்பன் மயானத்திலே நடைபெற்ற பொழுது திரண்டிருந்த பல்லாயிரக்கணக்கான மக்களுக்கு தலைவர்கள் வாகனத்துக்கு மேலே ஏறி இருந்து அவரது பிரேத பேழையை காட்டுகின்ற அளவுக்கு நிலைமை இருந்தது. ஆகவே சிவகுமாரன் ஒன்றும் அஹிம்சை போராட்டவாதி அல்ல. ஒரு வங்கி கொள்ளைக்காக சென்று போலீசாரால் சுற்றி வளைக்கப்பட்ட நேரத்தில் தப்ப முடியாமல்
சயனைட் அடித்து வீரமரணம் அடைந்தவருக்கு தமிழ் தலைவர்கள் கொடுத்த நடவடிக்கையை எங்களுடைய மக்கள் பார்த்தார். இதே போல தொடர்ச்சியாக 74 75ஆம் ஆண்டு அல்ஃபிரட் திரியப்பா கொலை செய்யப்பட்டதன் பின்னர் கூட ராயல் பார் வழக்கிலே எங்களுடைய தலைவர்கள் சிவசம்பரம் ஐயா போன்றவர்கள் ஆஜரானார்கள். 76ஆம் ஆண்டிலே இவ்வாறான 74 75 காலகட்டங்களில் 42 இளைஞர்கள் என்று எல்லோரும் அங்கே பாதிக்கப்பட்டிருந்த பொழுது அவர்களுக்காக சிறை அந்த குடும்பங்களுக்கான நிவாரண நிதியாக உண்டியல்கள் மூலம் நாங்கள் எல்லாம் பணம் கொடுக்கிற போது அது தமிழர் கூட்டணியால் தான் அது சேகரிக்கப்பட்டது. ஆகவே தமிழர் விடுதலை கூட்டணி அல்லது தமிழர் கூட்டணியாக இருக்கட்டும், இது ஆயுத போராட்டம், இதை நாங்கள் ஆதரிக்க முடியாது என்று சொல்லவில்லை. இந்த சூழ்நிலையிலே தான் 76ஆம் ஆண்டு அதன் பின்னர் 77ஆம் ஆண்டிலே மிகப்பெரிய அளவிலே தமிழினத்துக்கான வாக்கெடுப்பு நடைபெற்று அந்த தேர்தலில் வெற்றி பெற்று இனப்படுகொலையை எதிர்கொண்டதன் பின்னரும் கூட ஆயுத போராட்டம் பயணித்த நேரத்திலே கூட 1978ஆம் ஆண்டு தமிழீழ விடுதலை புலிகளை தடை செய்கின்ற சட்டம் இலங்கை பாராளுமன்றத்திலே கொண்டு வந்த பொழுது அன்றைய எதிர்க்கட்சி தலைவர் தமிழர் விடுதலை கூட்டணியினுடைய செயலாளர் நாயகம் அமரர் அமிர்தலிங்கம் அவர்கள் அதை எதிர்த்து அந்த பாராளுமன்றத்திலே ஆற்றிய உரைகள், அப்பொழுது சிங்களவர்கள் பாராளுமன்ற உறுப்பினர்கள் புலிகளின் தந்தை பேசுகின்றார் என்று கூக்குரலிட்டதும், அதே போல திருமதி மங்கேற்கரசி அமரர் திருமதி மங்கேற்கரசி அமிர்தலிங்கம் அவர்கள் பல்கனியில் இருந்தவரை பார்த்து புலிகளுடைய அம்மாவும் இங்கு இருக்கின்றார் என்று அவர்கள் ஏளனமாக சொன்ன விடயங்கள் எல்லாம் இருக்கின்றன. ஆகவே இதைத் தொடர்ந்து 79ஆம் ஆண்டு பயங்கரவாத தடை சட்டம் பிரகடனப்படுத்தப்பட்டு இளைஞர்கள் வேட்டையாடிய போது கூட தமிழர் விடுதலை கூட்டணி தலைவர்கள் பகிரங்கமாக அதற்கு கண்டனங்கள் தெரிவித்திருந்தார். ஆனால் அந்த நேரத்திலே தமிழர் விடுதலை கூட்டணி ஜிஆர் ஜெயவர்தனா கொடுத்த வாக்குறுதியை நம்பி பயங்கரவாத தடை சட்டத்துக்கு எதிராக பாராளுமன்ற உறுப்பினர்கள் வாக்களிக்கவில்லை. ஒரே ஒரு தலைவர், சிங்கள தலைவர் கலாநிதி விக்ரமவா கருணாரட்ன நவசம சமாஜ கட்சியுடைய தலைவர் மாத்திரம் பிரேத பட்டியை கொண்டு வந்து பாராளுமன்றத்துக்கு முன்னாலே இந்த பயங்கரவாத சட்டத்திற்கு எதிராக போராடினார். சம்பந்தனியா உட்பட ஆனந்தசங்கரியா உட்பட இன்றைக்கு பாராளுமன்ற உறுப்பினர்களாக அந்த நேரத்தில் இருந்தவர்கள் வாக்களிக்கவில்லை. அப்பொழுது நாங்கள் இளைஞர்களாக இருந்த நாங்கள் அதை கண்டித்திருந்தோம். தலைவர்களுக்கு எதிராக நாங்கள் நேரடியாக எங்களுடைய கருத்துக்களை வெளியிட்டோம். ஆகவே இவ்வாறு நடந்த விடயங்களை எல்லாம் விட்டுவிட்டு 80களில் 1ஆம் ஆண்டிலே தலைவர்கள் தங்கத்துறை குட்டிமணி போன்றவர்கள் கைது செய்யப்பட்டு அவர்கள் சிறையில் அடைக்கப்பட்ட நேரத்திலே தலைவர்கள் எடுத்துக்கொண்ட நடவடிக்கைகள் எல்லாம் திரு சுமந்திரனுக்கு தெரியாமல் இருந்தால் நாங்கள் எங்களிடம் வந்தால் நாங்கள் உங்களுக்கு வகுப்படுத்த தயாராக இருக்கோம் சொல்லிட்டு, இல்லை உங்களுக்கு கஷ்டம் உங்களுக்கு பிரச்சனைட்டா காணொலி இல்லை, இப்போதான் நவீன இதுகள் வருகிறது, வேறு யாரும் பார்த்து கொண்டிருக்கட்டும், நீங்கள் என்ன கேள்விகளை உங்களுக்கு கேளுங்கள், நாங்கள் உங்களுக்கு வகுப்படுத்த தயாராக இருக்கின்றோம். ஆகவே ஆயுத போராட்டத்தை தந்தை செல்வா கூட எங்களுடைய போராட்டம் தோல்வி அடைகின்ற பொழுது எடுத்த இளைஞர்கள் ஆயுத போராட்டத்திற்கு செல்ல வேண்டிய நிலைமை ஏற்படும் என்றெல்லாம் எச்சரித்தது இலங்கை அரசாங்கம் மறந்துவிட முடியாது. இதே போல நான் பாராளுமன்ற உறுப்பினராக இருந்த பொழுது கூட பல 2006ஆம் ஆண்டில் போர் வெடித்த பொழுது பல இனமுறை கூச்சல்களுக்கு மத்தியிலே இன்றைய அமைச்சராக இருந்து கொண்டிருக்கக்கூடிய விமல் வீரவன்சா அடிக்கடி சொல்வார், வேலு பிள்ளையே பிரபாகரன் தான் சொல்வார். வேலு பிள்ளை என்பதை கூட அவருடைய உச்சரிப்பு அவ்வாறு இடைமறுத்து நான் கேட்டிருக்கின்றேன். வேலுப்பிள்ளை செல்வநாயகத்துடன் பிரச்சனையை தீர்த்திருந்தால் வேலுப்பிள்ளை பிரபாகரன் வந்திருக்க மாட்டார், சீனுக்கு காட்சிக்கு வந்திருக்க வேண்டிய அவசியம் இல்லை. அப்பொழுது கேட்டால் பேர் தந்தை செல்வாவுடைய பேர் தந்தையோட பேர் வேலுப்பிள்ளையா? நான் சொன்னேன் சாமுவேல் ஜேம்ஸ் வேலுப்பிள்ளை செல்வநாயகன் என்று. பாராளுமன்ற அந்த அமர்வு முடிந்த பின்னர் கேட்ட பொழுது கூட நீங்கள் சும்மா சொன்னீர்களா அந்த பொழுது இல்லை என்று கூறிவிட்டு நான் சொன்னேன் என்னுடைய ஒரு கூட்டனுடைய பேரும் வேலுப்பிள்ளை என்று தான் பெறுகிறோம். அப்போ சொன்னார் வேலுப்பிள்ளை என்ன பிரச்சனை. அவை இவ்வாறு எத்தனையோ இனவரை கூச்சல்களை தாண்டி எங்களுடைய தலைவர்கள் ஆயுத போராட்டத்தை ஆதரித்து நின்றிருக்கிறார்கள். இதே போல 1982ஆம் ஆண்டு தளபதி குட்டிமணி அவர்களுக்கும் முன்னணி போராளி ஜெகனுக்கும் ஆகஸ்ட் மாதம் 13ஆம் தேதி 82ஆம் ஆண்டு கான்ஸ்டபிள் சிவனேசன் படுகொலையிலே மரண தண்டனை வழங்கப்பட்ட பொழுது கூட அந்த வழக்கிலே ஆஜராகி வாதாடியவர் அமரர் சிவசம்பரம் ஐயா அவர்கள் அதன் பின்னர் அவர்களுடைய வீடுகளுக்கு தலைவர்களுடைய வீடுகளுக்கு நேரிலே வந்து ஆறுதல் சொல்லி தொடர்ந்து நிறுத்தமான போராட்டங்களை நடத்தியவர்.
இதெல்லாவற்றையும் மேலாக 82ஆம் ஆண்டிலே தலைவர் பிரபாகரன் சென்னையிலே பாண்டி பஜாரிலே மே மாதம் 18ஆம் தேதி அவர் அங்கே துப்பாக்கி சூட்டில் ஈடுபட்டு அன்று கைது செய்யப்பட்ட சூழ்நிலையிலே மே 21ஆம் தேதி தலைவர் அமிர்தலிங்கத்தை வழக்கறிஞர் கரிகாலன் அவர்களும் நான் சந்தித்த பொழுது அங்கே இருக்கக்கூடிய எங்களுடைய தலைவர்கள் வெளிக்கடை சிறையிலிருந்து சொல்லிவிட்ட விடயம், அங்கே இவர்கள் கூத்தாடி மகிழ்ச்சியாக இருக்கிறார்கள், தம்பியை பிரபாகரனை இங்கு கொண்டு வராமல் தடுக்கின்ற வேலைகளை பாருங்கள், எங்களுடைய வேலைகளை பார்க்க வேண்டாம். உடனடியாக தலைவர் அமிர்தலிங்கம் அவர்கள் அமரர் எம்ஜிஆருக்கு தனது கைப்பட அவரை நாடு கடத்த வேண்டாம் என்ற கடிதத்தை எழுதி என்னிடம் தந்தார். அந்த கடிதம் எங்களுடைய போராளிகள் மூலம் இந்தியாவுக்கு எடுத்து செல்லப்பட்டு அமரர் எம்ஜிஆருடன் கையளிக்கப்பட்டது. கடந்த சில ஆண்டுகளுக்கு முன்னர் இந்த சம்பவத்தை நான் பத்திரிகைகளிலே கூட சொல்லியிருந்தேன். இதுக்கு மேலதிகமாக நாடு கடத்தாமல் இருக்க வேண்டும் என்பதற்காக இந்திய தூதுவரை நான் சந்திக்கின்றேன். அந்த நேரத்திலே தூதுவராக இருந்த திரு ஏப்ரஹாம் என்பவரை தான் சந்தித்து விட்டு மாலையிலே நான் உங்களுக்கு பதில் சொல்கின்றேன் என்று சொன்னவர். மாலையிலே நாங்கள் சந்தித்த பொழுது உடனடியாக இலங்கைக்கும் இந்தியாவுக்கும் இடையிலே நாடு கடத்தல் ஒப்பந்தம் இல்லை, எக்ஸ்ட்ரடிஷன் ட்ரீட்டி என்று சொல்வார். ஆகவே உடனடியாக நாடு கடத்தக்கூடிய வாய்ப்பு இல்லை. அங்கு ஒரு குற்றச்செயல் நடந்திருக்கிறது, அதுக்கு தண்டனை விதிக்கப்பட்டதால் பிரச்சனை வரும் என்பதை தொடர்ந்து அடுத்த நாள் காலையிலே தலைவர் அமிர்தலிங்கம் அவர்களை நாங்கள் வருடத்துறையிலிருந்து அவரை ஞானமூர்த்தி அப்பா தலைமையிலே போய் சந்தித்து வழக்கறிஞர்கள் குழுவை நாங்கள் திருவாளர்கள் கரிகாலன் ரட்னசிங்கம் போன்றவர்களையும் அந்த தலைவர் அமிர்தலிங்கத்துடைய மகனையும் சேர்த்து அனுப்பி அங்கே மீட்டதுக்கு வர்றார். ஆகவே இதிலே தலைவர்கள் நேரடியாக சம்பந்தப்பட்டார். எல்லாவற்றிற்கும் மேலாக 82ஆம் ஆண்டிலே இந்த மரண தண்டனை விதிக்கப்பட்ட பின்னர் தளபதி குட்டிமணி அவர்களை வட்டுக்கோட்டை தொகுதியினுடைய எம்பியாக தமிழர் விடுதலை கூட்டணி நியமித்திருந்தது. ஒரு பயங்கரவாத தடைச்சட்டத்திற்கு குற்றம் சாட்டப்பட்டு மரண தண்டனை விதிக்கப்பட்ட கைதியை தமிழர் விடுதலை கூட்டணி வட்டுக்கோட்டை எம்பியாக பிரகடனப்படுத்தப்பட்டு சிபாரிசு செய்யப்பட்டு கெசட்டிலே வெளியிடப்பட்டு அவர் எம்பியாக தெரிவு செய்யப்பட்டார், அறிவிக்கப்பட்டார். ஆனால் அவர் மரண தண்டனை கைதி என்ற காரணத்தால் அவரை நான் வெளியில விடமாட்டேன் ஆணையாளர் சொன்ன காரணத்தால் அவர் பாராளுமன்றத்திற்கு கூட்டி வரப்படவில்லை. அவர் தன்னுடைய பதவியை ராஜினாமா செய்தார். ஆகவே குட்டிமணி அவர்கள் ஆயுத போராட்டத்தை நடத்திய, தாக்குதல்களை நடத்திய ஒரு தளபதி. அவர் ஒரு அகிம்சைவாதி என்பதற்காக அங்கே தமிழர் விடுதலை கூட்டணி அந்த நியமனத்தை வழங்கவில்லை. இதெல்லாம் சுமந்திரனுக்கு தெரியாமல் இருக்க நியாயம் இல்லை. ஆனால் தெரிந்தும் தெரியாதவர் போல் அவர் இருந்து கொண்டு தேசிய விடுதலை, அப்படி என்றால் தேசிய விடுதலை போராட்டத்தை, ஆயுத போராட்டத்தை தலைவர்கள் அந்த நேரத்திலே தமிழர் விடுதலை கூட்டணி மிகப்பெரிய அளவிலே ஆதரவு கொடுத்த எங்களுடைய அந்த அணி அங்கீகரித்திருக்கிறது, ஏற்று அங்கீகாரம் வழங்கி இருக்கிறது. இதுதான் நிலைமை. தலைவர் பிரபாகரனை அங்கீகாரம் வழங்கியிருக்க சந்தித்திருக்கிறார்கள் பல தடவைகள் எங்களுடைய தலைவர்கள் தங்கத்துறை குட்டிமணி முக்கியமான தலைவர்களை சந்தித்திருக்கிறார்கள். தலைவர் உமாமேஸ்வரன் போன்றவர்களை சந்தித்திருக்கிறார்கள். அவர்கள் ஆதரவு வழங்கியிருக்கிறார்கள். இதை பற்றியெல்லாம் நாங்கள் கூறுவதாக இருந்தால் இன்னொரு நாள் நாங்கள் ஆறுதலாக பல விடயங்களை சொல்ல வேண்டும். எல்லாவற்றுக்கும் மேலாக 83ஆம் ஆண்டிலே திருநெல்வேலியிலே 13 இராணுவ வீரர்களுக்கான தாக்குதலை தொடர்ந்து வெளிக்கடை வெஞ்சிறையிலும் ஜூலை மாதம் 25, 27ஆம் தேதிகளிலும் 53 தமிழ் அரசியல் கைதிகள் படுகொலை செய்யப்பட்டு மிகப்பெரிய ஒரு பேராபத்து இருந்த சூழ்நிலையிலே அப்பொழுது தமிழர் விடுதலை கூட்டணியுடைய மாநாடு மன்னாரிலே 23, 24ஆம் தேதியில் நடைபெற்றது. தலைவர் அமிர்தலிங்கம் இராணுவத்தினரால் தாக்கப்பட்ட எடுத்த முயற்சிகள் அவருடைய வாகனம் சேதமாகப்பட்ட நிலைமையிலே அவரை எங்களில் பலர் பாதுகாப்பாக யாழ்ப்பாணத்துக்கு அழைத்து சென்றதன் பின்னர் தலைவர் பிரபாகரனுடனான சந்திப்பை செய்துவிட்டு தான் இந்தியாவுக்கு பயணமானார் என்பது வரலாறு. இதிலே முக்கியமான ஒரு விடயம், அந்த தலைவர் பிரபாகரனை அவர் சந்தித்தார் என்பது பின்னர் தலைவர் அமிர்தலிங்கத்தினுடைய மகன் ரவி அவர்கள், பகீரதன் அவர்கள் தன்னுடைய மைத்துனரிடம் கொடுத்த கடிதம் இலங்கை அரசாங்கத்தினர் மாட்டி அது செய்தி ஊடகங்களிலே வெளியாகியிருந்தது. ஆகவே இதிலே ஒன்று ரகசியம் அல்ல. ஆக இவ்வாறு பல சந்தர்ப்பங்கள் நடந்திருக்கின்றன. 83ஆம் ஆண்டு இந்தியாவிலே இருந்து பல நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டதன் பின்னரும் கூட பல இயக்க தலைவர்களுடன் அவர்கள் நெருக்கமான உறவை கொண்டிருந்தார்கள்.
திம்பு பேச்சுவார்த்தையிலே 5 தீவிரவாத இயக்கங்களும் தமிழர் விடுதலை கூட்டணியில் தான் 6 பேராக கலந்து கொண்டார். ஆகவே அதில் இவர்கள் விடுதலை போராட்ட இயக்கங்கள் வருகின்றன, ஆயுதம் இயக்கம் வருகிறது, நாங்கள் வரவில்லை என்று தமிழர் விடுதலை கூட்டணி செல்லவில்லை. 6 தரப்புகள், 5 ஆயுத போராட்ட இயக்கங்கள், தமிழீழ விடுதலை புலிகள், ஈரோஸ் இயக்கம், டெலோ, பிளட், EPRF ஆகிய 5 கட்சிகள், 5 ஆயுத போராட்ட இயக்கங்கள் கலந்து கொண்டன. இதைவிட ஈழத்துக்கு குறைவாக ஒரு தீர்வு திட்டத்தை தாருங்கள் என்று இந்தியா வலியுறுத்திய பொழுது கூட ஈழ தேசிய விடுதலை முன்னணி என்று 4 இயக்கங்கள், புலிகள், டெரோ, EPRF, ஈரோஸ் ஆகிய இயக்கங்கள் நாங்கள் ஒன்றாக கூடி இந்தியாவிலே 85ஆம் ஆண்டு நவம்பர் மாதத்திலே கூடி தமிழர் விடுதலை கூட்டணியை ஒரு தீர்வை சமர்ப்பிப்பதற்கு, யார் கேட்டதற்கு, ஈழத்துக்கு குறைவாக சமர்ப்பிப்பதற்கு நாங்கள் அனுமதிப்பது என்றும் அதை தெளிவுடன் விட்டார்கள். நீங்கள் போய் சொல்லுங்கள் என்று தலைவர் அமரர் சிறிசமாரட்டம், முன்னாள் திருவண்ணாமலை MP தங்கத்துறை, இப்பொழுது எங்களுடைய தெலோவினுடைய அந்த நேரத்தில் தெலோ கட்சியிலே தெலோ இயக்கத்தில் இருந்த அரசியல் துறை பொறுப்பாளராக இருந்தவர் இப்பொழுது இந்தியாவிலே வாழ்ந்து கொண்டிருக்கின்றார். அவரும் நானுமாக சென்று சொன்னதன் எதிரொலிதான். அதன் பின்னர் தான் தமிழர் விடுதலை கூட்டணி, அவருடைய பெயர் மதி, அதன் பின்னர் தான் 1985ஆம் ஆண்டு டிசம்பர் மாதம் 19ஆம் தேதி 57 பக்கங்கள் அடங்கிய ஒரு அறிக்கையை, ஒரு அதிகார பரவலாக்கல் பயிர்வு சம்பந்தமான ஒரு அறிக்கையை இந்திய அரசாங்கத்திடம் தமிழர் விடுதலை கூட்டணி கையளித்தது. அதுதான் பின்னாளிலே இலங்கையில் நடைபெற்ற சர்வகட்சி மாநாட்டிலே பேச்சுவார்த்தையாக நடைபெற்று குறைக்கப்பட்டு தான் இந்திய இலங்கை ஒப்பந்தமாக வந்தது. அதே போல தமிழர் விடுதலை கூட்டணி பாராளுமன்ற உறுப்பினர்கள் தங்களுடைய பிள்ளைகளை இந்த போராட்டத்தில் ஈடுபட்டிருந்தார்கள். அஹிம்சை போராட்டத்தில் இருந்தவர்கள் பருத்தித்துறை தொகுதி MP அமரர் துரைரத்தினம் அவருடைய மைந்தர் மேஜர் கமல் வடமராட்சி நெல்லிடி மத்திய கல்லூரி பின்னருடன் நடைபெற்ற தாக்குதலிலே பங்கு பெற்றி வீரமரணத்தில் ஏறியவர். அதே போல அம்பாறை மாவட்டத்தினுடைய பொத்துவை தொகுதி நாடாளுமன்ற உறுப்பினர் அமரர் கருணாநிதியுடைய மைந்தர் ரஞ்சன் அவர்கள் கொக்குவில் பொக்காவில் பொக்குழாய் இராணுவ முகாம் தாக்குதலிலே அவர் தன்னுடைய விடுதலை புலிகள் இயக்கத்திலே இருந்து வீரமரணத்தை எண்ணியவர். இவ்வாறு பல அர்ப்பணிப்புகளை எல்லாம் கடந்து வந்த விடுதலை போராட்டத்தை, தமிழீழ தேசிய விடுதலை போராட்டத்தை கொச்சப்படுத்தக்கூடிய விதத்திலே அதை நான் ஆதரிக்கவில்லை, ஏற்றுக்கொள்ளவில்லை. சரி, இவ்வளவு வைத்தால் இந்த விவகாரத்துக்கு வருவோம். இன்றைக்கு இலங்கை தமிழரசு கட்சியுடைய தலைவர் கௌரவ மாவசேனாதராய் ஆகிய அவர்கள் கண்டித்திருக்கிறார், அல்லது அவர் அது அவருடைய தனிப்பட்ட கருத்து என்று சொல்லியிருக்கிறார். இதே போல தமிழரசு கட்சிக்குள்ளே இருந்தும் பலர் கருத்துக்களை கூறியிருக்கிறார்கள். முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் சார்ஸ் நிர்மலா சொல்லியிருக்கிறார், முன்னாள் MP அணிநேத்திரன் சொல்லியிருக்கின்றார், முன்னாள் MP ஸ்ரீநேசன் கூறியிருக்கின்றார். இதையெல்லாம் ஒரு பக்கம் வைத்தால் அங்கத்துவ கட்சிகளாக தமிழ் தேசிய கூட்டமைப்பில் இருக்கக்கூடிய தமிழீழ விடுதலை இயக்கம் டெலோவருடைய தலைவர் கௌரவ செல்வம் அடைக்கலநாதன் அவர்கள் இதை மிகவும் மன்னிக்க முடியாத குற்றம் என்று கண்டித்திருக்கின்றார். இந்த ஆயுத போராட்டம் சம்பந்தமாக ஆயுத போராட்ட இயக்கத்தினுடைய ஒரு தலைவராக இருந்து முன்னாள் தலைவராக இருந்தவர், இப்பொழுது ஒரு கட்சியினுடைய தலைவராக இருந்தவர் இவ்வாறு தனது கண்டனத்தை வெளியிட்டது என்று நாங்கள் எங்களுடைய மகிழ்ச்சியை பாராட்டுகளை தெரிவிக்க விரும்புகிறோம். இதே போல தான் அங்கத்துவ கட்சியான சித்தார்த்தன் அவர்களும் கருத்துக்களை வெளியிட்டிருந்தார், அவரும் தன்னுடைய கருத்துக்களை சொல்லியிருந்தார். அது மகிழ்ச்சிக்குரியது, பாராட்டு. ஆனால் இலங்கை போகிறது சம்பந்தனையா கருத்து சொல்லியிருக்கார், தனிப்பட்ட முடியாது. எல்லாமே கொஞ்ச நாளிலே அடங்க போகிறதா, அடங்கும் என்றதுதான் நிலைமை. திரு சுமந்திரன் அவர்கள் யாருடைய நிகழ்ச்சி நிரலிலே இதை செய்து கொண்டிருக்கிறார்? சிங்கள பேரினவாதத்தினுடைய நிகழ்ச்சி நிரலிலே தான் திரு சுமந்திரனுடைய ஒவ்வொரு நடவடிக்கையும் நடந்து கொண்டிருக்கிறார். தற்செயலாக அல்லது வாய் தடுமாறி செய்பவர் அல்ல. அவர் மிகவும் இன்றைக்கு ஜனாதிபதி சட்டத்தரணி, புகழ்பூத்த சட்டத்தரணி. ஆனால் அந்த சட்டத்தரணி இனத்தினுடைய நன்மையிலே என்ன செய்தார் என்பதை வரலாறை எடுத்து பார்த்தால் அவரே சில வரலாறை சொல்வார். 2006ஆம் ஆண்டு வடக்கு கிழக்கு மாகாணங்கள் பிரிக்கப்பட்ட பொழுது டெலோ இயக்கம் ஒரு சுப்ரீம் கோர்ட்டிலே உயர் நீதிமன்றத்திலே ஒரு மனுவை தாக்கல் செய்தது. அது தாக்கல் செய்தது திரு சுமந்திரன் சட்டத்தரணியாக.
அது திரு இந்திரகுமார் இன்றைக்கு செலவு இயக்கத்தினுடைய உபதலைவர்களில் ஒருவராக இருந்த கிழக்கு மாகாணத்தினுடைய முன்னாள் மாகாண தவிசாளர் பிரதி தவிசாளர் பிரசன்னாவுடைய பெயரிலே தான் அந்த மனு தாக்கல் செய்யப்பட்டது. விசாரணையிலே நீதிபதிகளுக்கு பயந்து வழக்காளியை கேட்காமல் அந்த மனுவை வாபஸ் பெற்றுக் கொண்டவர் தான் நண்பர் இந்த சாட்சாத் சுமந்திரன். மறக்க முடியுமா? அந்த பிரச்சனை அப்படியே தொப்பி போட்டார். உள்ளே ஒரு சட்டத்தரணிக்கு சிரமங்கள் வரலாம். அவர் சொல்ல வேண்டும், வழக்காளியை பார்த்து எனக்கு இதிலே நான் ஒதுங்க போகின்றேன், நீங்கள் இன்னொரு ஆளை வையுங்கள். நீதிமன்றம் சொல்ல வேண்டும், நான் இதில் இருந்து ஒதுக்கிக் கொள்கிறேன், இன்னொரு சட்டத்தரணியை வைக்கட்டும். அல்லது அவர் தனக்கு பட்ட நியாயங்களை வழக்காளிக்கு சொல்ல வேண்டும். இதிலே வாதாடுவதிலே பிரச்சனை இல்லை, போராடுவதிலே பிரச்சனை இல்லை, நீங்கள் இதை வாபஸ் பெறுங்கள் அல்லது வாபஸ் பெறுவதற்கு அனுமதி தாருங்கள். கேட்காமல் சொல்லாமல் செய்தவர் இன்றைக்கு அவர் சொல்லிக் கொண்டிருக்கிற விடயங்கள் 50 சுமார் 50,000 மேற்பட்ட விருப்பாக்கள் எடுத்து இப்போ 1 லட்சத்துக்கு மேல் எடுக்கிறோம். அது என்னன்றது ஒரு பக்கம் நாங்கள் பார்ப்போம். ஆனால் இன்றைக்கு தமிழ் தேசிய கூட்டமைப்பிலே என்ன இலங்கை இலங்கை தமிழரசு கட்சி இதற்காக நடவடிக்கை எடுக்க தயாரா? நடவடிக்கை எடுக்க முடியாது, எடுக்க மாட்டார்கள். எந்த ஒழுங்கு நடவடிக்கையும் எடுக்கப்பட மாட்டாது. ஆக குறைஞ்சது சிலர் நிற்கிறார்கள், ஊடக பேச்சாளர் பதவியாக மறைப்பார்கள், மறைக்கப்பட மாட்டாது. அது தமிழரசு கட்சியுடைய ஊடக பேச்சாளர் பதவி மறைக்கப்பட மாட்டாது. தமிழ் தேசிய கூட்டமைப்புடைய ஊடக பேச்சாளர் பதவி பறிக்கப்பட மாட்டாது. ஏனென்றால் அங்கே தமிழ் தேசிய கூட்டமைப்பில் இருக்கக்கூடிய பலர் தனிப்பட்ட முறையிலும் வேறு பல காரணங்களுக்காகவும் திரு சுமந்திரனிடம் கடமைப்பட்டிருக்கிறார்கள். திரு சுமந்திரனிடமிருந்து ஒரு சிறிய துரும்பை கூட இவர்களால் அசைக்க முடியாது. உங்களுக்கு முதலும் இருக்கிறதா? நாங்கள் சவால் விடுகிறோம், இதில் என்ன செய்வீர்கள்? ஒன்றும் நடக்காது என்பதை நாங்கள் அழுத்தம் திருத்தமாக சொல்ல விடுகிறோம். ஆகவே தமிழ தேசிய விடுதலை போராட்டத்திலே தேசிய தலைவர் பிரபாகரன் தலைமையிலே இறுதி காலகட்டங்களிலே நடைபெற்ற போராட்டத்திலே 50,000க்கு மேற்பட்ட மாவீரர்களும் ஏனைய இயக்கத்தை சேர்ந்த வீர மறவர்களுமாக தங்களுடைய இன்னுயிர்களை தியாகம் செய்த 1 லட்சத்துக்கு மேற்பட்ட பொதுமக்கள் கொல்லப்பட்ட தமிழ தேசிய விடுதலை போராட்டம். இன்றைக்கு தென்னாப்பிரிக்காவிலே நெல்சன் மாண்டேலா ஆயுத போராட்டத்தை ஆதரித்தவர். பின்னாளிலே அவர் ஜனாதிபதியாக வந்தார். நெல்சன் மண்டேலாவை நீங்கள் சந்தித்திருந்தீர்கள். அப்படி என்றால் நீங்கள் எல்லாம் ஆயுதம் போராளியாக இருந்தீர்கள், உங்களுடைய அதை ஏற்றுக்கொள்ளவில்லை என்று நெல்சன் மண்டேலாவுக்கு முன்னாலே கூறியிருக்கலாமே. அவர்கள் கருப்பு மக்களுக்கு நடந்த படுகொலைகள், அநியாயங்கள், அதே போல ஜசீர் அரபாத்தாக இருக்கலாம். அதே போல பல தேச விடுதலைகளுக்காக ஏன் சுபாஷ் சந்திர போஸ் அஹிம்சைக்கு நடத்திய காந்தியா அண்டல் நடத்திய காந்தி அவர்கள் நடத்திய போராட்டத்திலே முழுக்க அஹிம்சையால் கிடைக்கவில்லை. அவர் ஜெர்மனி சென்று திரும்பி வந்து ஒரு இந்திய நாடு கடந்த அரசாங்கத்தை சிங்கப்பூரில் பிரகடனப்படுத்தி இந்திய தேசிய இராணுவத்தை இந்தியாவுடைய எல்லைக்குள்ளே கொண்டு வந்து சண்டையை தொடுத்தவர் பர்மா வழியாக. ஆகவே இவ்வாறான தேசிய விடுதலை போராட்டங்கள் இது வெறும் வன்முறை அல்ல, நேஷனல் லிபரேஷன் ஸ்ட்ரகிள் தமிழ் மக்களுடைய நடைபெற்றது. அதனுடைய எதிரொலியாகத்தான் இன்றைக்கு எங்களுடைய பிரச்சனை சர்வதேசம் வரை சென்றிருக்கிறது. இன்றைக்கு அவர்கள் அதை பேசக்கூடிய ஒரு நிலைமை உருவாக்கப்பட்டது. இனப்படுகொலை நடைபெற்று என்று சொல்லி இதற்காகத்தான் நீங்கள் இனப்படுகொலையை மூடி மறைத்தீர்களா? அல்லது இனப்படுகொலையை செய்த அரசாங்கத்துக்கு கால அவகாசத்தை பெற்றுக் கொடுத்தீர்களா? நீங்கள் செய்த அநியாயங்கள் கொஞ்சம் நெஞ்சமல்ல. நீங்கள் தமிழினத்தினுடைய தேசிய விடுதலை போராட்ட அந்த அரசியல் அரங்கிலிருந்து முழுமையாக அகற்றப்பட வேண்டியது. நீங்கள் வேண்டுமென்றால் சிங்கள தரப்பில் நின்று கொள்ளுங்கள், எங்களுக்கு பிரச்சனை இல்லை. ஆனால் இலங்கை தமிழரசு கட்சியாலும் அவரை ஓரம் கட்ட முடியாது, ஒதுக்க முடியாது, ஒரு துரும்பை கூட அவர்கள் பிரித்து போட முடியாது. தமிழ் தேசிய கூட்டமைப்புக்கு நாங்கள் கேட்கின்றது தான். தலைவர் தமிழீழ விடுதலை இயக்கத்தினுடைய தலைவர் திரு செல்வம் அடைக்கலனாக இருக்கட்டும், தமிழீழ மக்கள் விடுதலை கழகத்தினுடைய தலைவர் திரு சித்தார்த்த அண்ணனாக இருக்கட்டும், இதுதான் நிலவரம். ஆகவே இவர்கள் இந்த விடுதலை போராட்டங்களை இவ்வாறு கொச்சைப்படுத்தியதன் பின்னர் எவ்வாறு நீங்கள் ஒரே அரங்கிலே வரப்போகிறீர்கள், இன்னொரு தேர்தல் மேடையிலே வரப்போகிறீர்கள்? அப்ப அது எல்லாத்தையும் முடிஞ்சது, மறந்து போயாச்சு. ஆகவே இது
ஒரு தெளிவான விடயங்கள் தெரியாத வரை இது ஒரு சாதாரண விடயம் அல்ல. இதற்கு தெளிவான விளக்கங்கள் விடைகள் மக்கள் மத்தியிலே கிடைக்க வேண்டும். இலங்கை தமிழரசு கட்சியாக இருக்கட்டும், தமிழ் தேசிய கூட்டமைப்பாக இருக்கட்டும், இதற்கான விடையை கண்டுபிடித்தே ஆக வேண்டும். தமிழ் தேசிய கூட்டமைப்பு உருவாக்குவதற்கு ஏதோ புலிகள் பங்களிக்கவில்லை என்ற கதையை திருப்பி திருப்பி சொல்கிறீர்கள். அப்படி என்றால் திரு சுமந்திரனை பார்த்து கேட்கிறோம், 2004ஆம் ஆண்டு பாராளுமன்ற தேர்தலுக்கான வேட்புமனு பட்டியல் கிளிநொச்சியிலே விடுதலை புலிகளுடைய அரசியல் செயலகத்திலே தயாரிக்கப்பட்டது உங்களுக்கு தெரியாதா? சம்மதனியாவுக்கு தெரியாதா? நாங்கள் எல்லாம் கலந்து கொண்டோம், ஊடகங்களிலே வந்த விடயம். இதை பற்றி பல விடயங்களை நாங்கள் அவர்களுக்கு நிலை போடலாம். எதுவும் அல்ல, பெருமனே ஆயுத போராட்டத்தை சிங்கள அரச பயங்கரவாதத்துக்கு எதிராக நடத்திய தீரமிகு வீரமிகு தேசிய விடுதலை போராட்டத்தை பல இயக்கங்களால் தொடங்கப்பட்டு இறுதியிலே விடுதலை புலிகள் தலைமை தாங்கி தமிழ தேசிய தலைவருடைய மேதகு பிரபாகரனுடைய தலைமையில் நடைபெற்ற அந்த போராட்டத்தை சிங்கள ஊடகத்துக்கு கொச்சைப்படுத்துவதன் மூலம் 5 வயதில் நான் கொழும்பிலே இருந்து அவர்கள் மத்தியிலே வாழ்வதை நான் மகிழ்ச்சி அடைகிறேன், பெருமையாக கருதுகிறேன், பாக்கியமாக கருதுகின்றேன் என்றால் நீங்கள் கொழும்பிலே சிங்கள மக்களுக்கு சேர்த்து பிரதியாக இருக்கின்ற வழியை தேசிய கட்சிகளுக்கு கூட வருகின்ற நடவடிக்கை பாருங்கள். சிங்கள ஆட்சியாளர்கள் சிங்கள பேரணவாதிகளுடைய நிகழ்ச்சி நிரல் அடிப்படையிலே தமிழ் தேசியத்தை தமிழ் தேசிய இனத்தினுடைய விடுதலை போராட்டத்தை கொச்சைப்படுத்துகின்ற பலவீனப்படுத்துகின்ற அழிக்கின்ற நடவடிக்கைகளை திரு சுமந்திரன் அவர்கள் கைவிட வேண்டும். திரு சுமந்திரன் அவர்களை நாங்கள் பார்த்து கேட்க விரும்புவதெல்லாம், நீங்கள் பாராளுமன்ற உறுப்பினராக வர விரும்பினால் அது உங்களுக்கு உரிமை இருக்கிறது, ஒரு தனி மனிதருக்கு இருக்கிறது. தனி மனிதர் என்ன கருத்தையும் சொல்ல முடியும். ஆனால் இதிலே நீங்கள் ஒரு பொறுப்பான பதவியில் இருந்து கொண்டு தனிப்பட்ட கருத்தென்று கூற முடியாது. அந்த வகையிலே இலங்கை தமிழரசு கட்சிக்கும் தமிழ் தேசிய கூட்டமைப்புக்கும் இன்றைக்கு நாங்கள் விடுக்கின்ற சவால், உங்களுக்கு முதுகெலும்பு இல்லை என்பதை இன்னும் 6 மாதங்களுக்கு பின்னராவது 3 மாதங்களுக்கு பின்னராவது எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை என்பதை எங்களுடைய மக்கள் பார்க்கத்தான் போகிறார்கள். ஆனால் இவ்வாறு கெட்டிக்காரன் குழு 8 நாளைக்கு தான் என்பது போல திரு சுமந்திரனுடைய இந்த நடவடிக்கைகளுக்கான பேசம் கலைகின்ற காலம் நெருங்கி கொண்டிருக்கிறது என்பதுதான் என்னுடைய கருத்து. முன்னே நாள் தமிழ் தேசிய கூட்டமைப்பில் இருந்து தற்போது வெளியே சென்ற கட்சியை சேர்ந்த ஆனந்த சுந்தரி ஐயா ஒரு அறிக்கையை விட்டிருக்கார். அதில் சொல்லியிருக்கிறார் தமிழ் மக்களை கலைச்சி சுட்ட புரட்டும் செலவும் விடுதலை புலியில் கலைச்சி சுட்ட செலவுக்கும் வாசம் என்று சொல்லி அரசியல் சுயலாபத்துக்காகத்தான் இப்போ சுமந்திரனுக்கு எதிராக அந்த போராட்டம் சார்பாக தாங்கள் கதைச்சு வந்து சொல்லியிருப்பாரு. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இல்லை, இதை பற்றி புலட் தன்னுடைய நடவடிக்கைகள் சம்பந்தமாக புலட் தான் பதில் சொல்ல வேண்டும். புலட் இயக்கத்தினுடைய பதிலை அவர் புலட் இயக்கம் தெரிவிக்க வேண்டுமென்றால் நான் தமிழக விடுதலை இயக்கம் தெலுவிலே இருந்த காரணத்தால் நாங்கள் ஒன்றும் கலைத்து சுடவில்லை. எங்களுக்கு இடையிலே 86ஆம் ஆண்டு மோதல் ஏற்பட்டது உண்மை. அந்த மோதலிலே எங்களுடைய தலைவர் ஸ்ரீ சபாரட்னம் கொல்லப்பட்டது உண்மை. இன்று வரை நாங்கள் அந்த ஸ்ரீ சபாரட்னம் அவர்களுடைய நினைவேந்தலை செய்து கொண்டிருக்கிறோம். இதைத் தொடர்ந்து இந்தியாவில் இருந்து கொண்டு கூட அந்த மோதல் நடைபெற்று ஓராண்டிலே வடமராட்சி லிபரேஷன் ஆபரேஷன் நடந்த பொழுது கூட விடுதலை புலிகளுக்கு ஏவுகணைகளை வழங்குங்கள் என்று கேட்டது தெலுங்கு இயக்கம். பல சந்தர்ப்பங்களிலே இடைக்கால அதிகார சபையை புலிகளிடம் கொடுங்கள் என்று இந்தியாவிலும் இலங்கையிலும் நாங்கள் பகிரங்கமாக கூறுகிறோம். ஆகவே தொடர்ச்சியாக புலிகளுடைய தடையை நீக்க வேண்டும் என்று தேர்தலிலே 97ஆம் ஆண்டு கொழும்பு மாநகர சபை தேர்தலிலே நான் மேயர் வேட்பாளராக இருந்த பொழுது அந்த கோரிக்கைகளை வைத்து போட்டியிட்டவர்கள் நாங்கள். யாழ்ப்பாணத்திலே 98ஆம் ஆண்டு டிசம்பர் மாதம் வந்திறங்கி 98ஆம் ஆண்டு பிப்ரவரி மாதம் 2ஆம் தேதி நடைபெற்ற தேர்தலிலே போட்டியிட்ட பொழுது கூட ஆயுதம் எதுவும் இல்லாமல் யாழ்ப்பாணத்துக்கு வந்தது. அந்த நேரத்திலே செலவினுடைய முதல்வராக நான் வந்திறங்கினேன். நாங்கள் ஒரு கலாச்சாரத்தை பின்பற்ற விரும்பினோம். நாங்கள் தொடர்ந்து மோதிக்கொண்டிருப்பது சிங்கள பேரவாதிகளுக்கு ஒரு வாய்ப்பாக அமையும். ஆகவே நீங்களும் நாங்களும் மோதாமல் எல்லோரும் விடுதலை புலிகள் உட்பட எல்லோரும் சேர்வதனூடாகத்தான் 2000 ஆண்டு ஜனவரி மாதம் 10ஆம் தேதி இந்த வீரசிங்க மண்டலத்துக்கு முன்னாடி இருக்கக்கூடிய தமிழராட்சி மாநாட்டிலே நான் ஆற்றிய உரைகள், அப்பொழுது புலனாய்வாளர்கள் இருந்தார்கள்.
புலிகள் உட்பட நாங்கள் எல்லோரும் ஒரு பொது வேலை திட்டத்தின் அடிப்படையில் இணையாத வரை எங்களுக்கு விடுதலை இல்லை. அவை அப்படி என்றால் சங்கரி ஐயாவுக்கு தெரிஞ்சிருக்க வேண்டும். அப்படியாப்பட்ட செலோ இயக்கத்தை 89ஆம் ஆண்டிலேயே தலைவர் அமிர்தலிங்கத்துடன் சேர்ந்து 4 கட்சிகளாக செலோ இயக்கம் போட்டிட்டு, தலைவர் அமிர்தலிங்கம், தலைவர் சிதம்பரம் ஐயா உட்பட நாங்கள் போட்டியிட்டு தான் 9 பேர் வெற்றி பெற்றோம். எம்பிக்களாக ஒரு தேசிய பட்டியலில் வந்தார். அந்த தேசிய பட்டியலூடாகத்தான் அமிர்தலிங்கம் ஐயா வந்தார். அது இதெல்லாம் தெரியாமல் அல்லது 2001ஆம் ஆண்டு ஆனந்த் சங்கரி ஐயாவே தலைமையிலே தமிழ் தேசிய கூட்டமைப்பு உருவாகிய பொழுது செலோ இபிஆரில் தமிழர் விடுதலை கூட்டணி ஆகிய தமிழ் காங்கிரஸ் ஆகிய கட்சிகள் சேர்ந்தனர். தலைவர் பிரபாகரனை சந்திக்க சென்ற பொழுது ஏப்ரல் மாதம் 12ஆம் தேதி 2002ஆம் ஆண்டு சந்தித்த பொழுது ஆனந்த் சங்கரியா வந்திருந்தார். ஆனந்த் சங்கரியா தலைமையில் தான் போயிருந்தோம். அப்பொழுது புலிகளுக்கு மக்களுக்கு பிரச்சனை என்றால் நடந்த பிரச்சனைகளை மறப்போம் மன்னிப்போம் என்ற அடிப்படையிலே தான் தலைவர் பிரபாகரனுடன் நாங்கள் அதன் பின்னர் பல இணைந்து பல நடவடிக்கைகளில் ஈடுபட்டது இந்த நாடாளையும் உலகம் மக்கள் அறிஞர். ஆகவே அப்படி செய்தார்கள் இப்படி செய்தார்கள் என்றால் சங்கரி ஐயாவுடைய சில கருத்துக்களை வைத்து நாங்கள் கருத்து கூறுவதாக இருந்தால் பல கருத்துக்களை சொல்ல முடியும். ஆகவே இந்த கருத்து அப்படி என்றால் அப்படி கலைத்த கட்சியோடு நீங்களே 89ஆம் ஆண்டு சேர்ந்து கட்டி யாழ்ப்பாணத்தில் பாராளுமன்ற தேர்தலில் போட்டிடுங்க சொல்லுவாங்க. ஏன் 2001ஆம் ஆண்டு தமிழ் தேசிய கூட்டமைப்பு ஆரம்பிக்கப்பட்ட உள்ள சேர்த்துறீங்க? சரி, உள்ளடத்திலேருந்து செய்யறது அவ்வளோ தேவையை சேர்த்துறீங்க, அது பதில் சொல்லுவாங்க. அதே அதற்கான பதிலை பொதுமக்கள் சொல்லியிருக்காங்க. இதுதான்